வருகிற 22 பிப்ரவரி 2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி அளவில் கோவை கருமத்தம்பட்டி கனியூர் டோல்கேட் அருகில் மேற்கு மண்டல திமுக இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெற உள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறது. குறிப்பாக இந்த முறை இளைஞர்கள் வாக்குகளை அதிகப்படுத்தும் நோக்கில் அடுத்தடுத்த பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திமுக இளைஞரணி சார்பில் இளம் தலைமுறையினரை தன்வசம் இழுக்கும் மாதிரியான பிரச்சாரங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் திமுக இளைஞரணி மாநாடும் இதுவரை 2 இடங்களில் நடத்தப்பட்டு உள்ளன. திருவண்ணாமலையில் நடந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரண்டனர். அதேபோல் விருதுநகரிலும் மாநாடும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிலையில் கோவையில் வரும் பிப்ரவரி 22ஆம் தேதி திமுக இளைஞர் அணிமேற்கு மண்டல கூட்டம் நடைபெற உள்ளது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் நிர்வாகிகள் சந்திப்புக்காக மேற்கொள்ள வேண்டிய போக்குவரத்து, உணவு, குடிநீர் வசதிகள், அடையாள அட்டை, வெண்சீருடை தயாரிப்பு உள்ளிட்ட ஆயத்தப் பணிகள் குறித்து மாவட்ட கழக செயலாளர்களிடம் கலந்தாலோசித்து வடக்கு மற்றும் தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பை போல் இதுவும் வெற்றி சந்திப்பாக அமைந்திடும் வகையில் பணியாற்றுமாறு கேட்டுக்கொண்டோம். மேற்கு மண்டலத்தில் கழகத்தின் வலிமையை நிலைநாட்டும் ஒன்றாக இந்த இளம் நிர்வாகிகள் சந்திப்பு நிச்சயம் அமையும் என்று பதிவிட்டுள்ளார். இதற்கான ஏற்பாடுகளை திமுக மேற்கு மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி ஏற்பாட்டில் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற வாசகத்துடன் மு.க. ஸ்டாலின் படமும் வெற்றி நமதே என்ற எழுத்துக்களுடன் உதயநிதி ஸ்டாலின் படமும் அச்சிடப்பட்ட லட்சக்கணக்கான டிசர்ட் தயார் செய்யப்பட்டுள்ளது. கோவை இளைஞர் அணி மாநாட்டில் திமுக இளைஞர்களின் தோள்களில் இந்த வெண்சீருடை கம்பீரமாய் காட்சியளிக்கும் வகையில் ஏற்பாடுகளை செய்திருக்கிறாராம் செந்தில் பாலாஜி.